வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய குணாதிசயங்களை பற்றி பேசும்போது முதலில் சொல்ல வேண்டிய விஷயம் அவர்களின் அசாத்தியமான பொறுமை மற்றும் விடாமுயற்சிதான். ரிஷப லக்னம் என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்டது என்பதால் உங்களிடம் ஒரு அமைதியான தோற்றமும் அதே சமயம் வசீகரமான பேச்சும் இருக்கும். ஆனால் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் உங்கள் மனதிற்குள் எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கிய தேடல் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த 2 ராசிகளுமே நிலம் சார்ந்த ராசிகள் என்பதால் நீங்கள் எப்போதும் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள். எதற்கும் ஆசைப்பட்டு பறக்காமல் தரையில் காலூன்றி மெதுவாகவும் உறுதியாகவும் முன்னேற வேண்டும் என்பதுதான் உங்கள் வாழ்நாள் தாரக மந்திரமாக இருக்கும். நீங்கள் பார்க்க மிகவும் சாதுவாக தெரிந்தாலும் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதனை முடிக்கும் வரை பின்வாங்க மாட்டீர்கள். உங்களது இந்த மன உறுதிதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும் மிகப்பெரிய பலமாகும். மற்றவர்கள் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளால் தடுமாறும்போது நீங்கள் உங்கள் நிதானத்தால் மிகச் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வெற்றியை நோக்கி நடைபோடுவீர்கள். உங்களின் வெளிப்புற தோற்றம் மிகவும் கனிவாக இருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் ஒரு பாறை போன்ற உறுதியை கொண்டிருப்பீர்கள். இதுவே உங்களை சமூகத்தில் ஒரு கௌரவமான இடத்தில் அமர வைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பாதுகாவலராகவும் அன்பானவராகவும் இருப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சுக துக்கங்களில் எப்போதும் முன்னின்று அவர்களுக்கு ஆதரவு தருவீர்கள். ரிஷப லக்னத்தின் தாக்கம் காரணமாக உங்கள் வீட்டை மிக அழகாகவும் வசதியாகவும் வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள். அதே நேரத்தில் மகர ராசியின் குணத்தால் வீட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக எதிர்பார்ப்புகளை கொள்ளாமல் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அனுசரித்து செல்லும் பக்குவம் உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதிலும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதிலும் உங்களுக்கு ஈடு இணை இருக்காது. உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களை ஒரு பொறுப்புள்ள மனிதராகவே எல்லோரும் பார்ப்பார்கள். சில நேரங்களில் உங்களது அதிகப்படியான பிடிவாத குணம் குடும்பத்தில் சிறு சலசலப்பை ஏற்படுத்தலாம். எனவே மற்றவர்களின் கருத்துகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்தால் உங்கள் இல்லறம் சொர்க்கமாக மாறும். நீங்கள் பொதுவாக அமைதியை விரும்புபவர் என்பதால் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து எப்போதும் ஒரு சுமூகமான சூழலை பராமரிக்கவே அதிக ஆர்வம் காட்டுவீர்கள்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் நேர்மையாகவும் முறையாகவும் செயல்படுபவர் என்பதால் உங்கள் மீது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை எப்போதுமே இருக்கும். குறிப்பாக உணவுத் தொழில், அழகு சாதன பொருட்கள், ஆடை வடிவமைப்பு அல்லது விவசாயம் சார்ந்த தொழில்களில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. மகர ராசிக்குரிய சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்பை கொடுத்தால், ரிஷப லக்னத்திற்குரிய சுக்கிர பகவான் அந்த உழைப்பிற்கேற்ற லாபத்தையும் புகழையும் தேடித் தருவார். கூட்டாக தொழில் செய்வதை விட சொந்தமாக தொழில் தொடங்குவதில் உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். ஏனெனில் உங்கள் கட்டுப்பாட்டில் வேலை நடப்பதையே நீங்கள் விரும்புவீர்கள். பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கராராக இருந்தாலும் தொழிலாளர்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். இதனால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு விசுவாசமான கூட்டம் இருக்கும். எந்த ஒரு புதிய முதலீட்டையும் செய்வதற்கு முன்னால் அதை பற்றி தீர விசாரித்து அதன் சாதக பாதகங்களை உணர்ந்த பிறகே நீங்கள் இறங்குவீர்கள். உங்கள் நிதானமே உங்கள் தொழிலுக்கு பெரிய பாதுகாப்பு அரணாக விளங்கும். சந்தையில் எத்தகைய போட்டிகள் வந்தாலும் உங்கள் தரத்திலும் நேர்மையிலும் நீங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள். இதுவே உங்களை ஒரு நிலையான தொழிலதிபராக மாற்றும். வேலையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு மிகச்சிறந்த சொத்தாக இருப்பீர்கள். கொடுக்கப்பட்ட பணியை மிகச் சரியாக திட்டமிட்டு செய்து முடிப்பதில் உங்களை யாரும் மிஞ்ச முடியாது. மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஊழியராக நீங்கள் இருப்பீர்கள். அதேபோல் உங்கள் சக ஊழியர்களுடன் ஒரு நல்லுறவை பேணுவதில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுக்கு நிர்வாகத்துறையில் அதிக திறமை இருக்கும் என்பதால் ஒரு குழுவை வழிநடத்தும் பொறுப்பு உங்களை தேடி வரும். அந்த பொறுப்பை நீங்கள் மிக நேர்த்தியாக கையாளுவீர்கள். வேலையில் ஏதேனும் சிக்கல்கள் வரும்போது பதற்றமடையாமல் அதை எப்படி தீர்க்கலாம் என்று யோசித்து செயல்படும் உங்கள் குணம் அனைவருக்கும் பிடிக்கும். சில சமயம் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க தாமதமானாலும் நீங்கள் சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பீர்கள். இறுதியில் உங்கள் திறமைக்கான பலன் உங்களை வந்து சேரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக நீங்கள் ஒருபோதும் குறுக்கு வழியை தேடமாட்டீர்கள். உங்கள் உழைப்பின் மீது உங்களுக்கு இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு ஒழுக்கத்தையும் நேர்த்தியையும் எதிர்பார்ப்பீர்கள். இது மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமையும். பொருளாதார நிலை மற்றும் நிதி மேலாண்மையில் உங்களுக்கு தனித்திறமை உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். பணத்தை சேமிப்பதிலும் அதனை சரியான முறையில் முதலீடு செய்வதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ரிஷப லக்னக்காரர்கள் என்பதால் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் மகர ராசியின் கட்டுப்பாடு உங்களை வீணாக செலவு செய்ய விடாமல் தடுக்கும். நீங்கள் பெரும்பாலும் அசையா சொத்துக்களான நிலம் மற்றும் வீடுகளில் முதலீடு செய்யவே விரும்புவீர்கள். இதுவே உங்களது பிற்கால வாழ்க்கையை பாதுகாப்பானதாக மாற்றும். மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் நீங்கள் ஒரு எல்லை வைத்திருப்பீர்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்வீர்களே தவிர உங்கள் கையில் உள்ள மொத்த பணத்தையும் கொடுத்துவிட்டு திண்டாட மாட்டீர்கள். வரவு 8 செலவு 10 என்ற பழமொழிக்கு இடம் கொடுக்காமல் எப்போதும் ஒரு திட்டமிட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். உங்களது நடுத்தர வயதிற்கு பிறகு உங்கள் சேமிப்புகள் பன்மடங்கு உயர்ந்து உங்களை ஒரு செல்வந்தராக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் நிதி நிலைமை உயரும்போது அது உங்கள் கௌரவத்தையும் சமூக அந்தஸ்தையும் தானாகவே உயர்த்தும். அந்த பணத்தை நீங்கள் மிகவும் பயனுள்ள காரியங்களுக்கு பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இயல்பிலேயே நல்ல பலமான உடல் அமைப்பை பெற்றிருப்பீர்கள். ஆனால் சுவையான உணவுகளை விரும்பி உண்பதால் உடல் எடை கூடும் அபாயம் உங்களுக்கு உண்டு. ரிஷப லக்னம் என்பதால் தொண்டை மற்றும் கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். எனவே குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசியின் தாக்கம் காரணமாக கால்கள் மற்றும் முழங்கால் பகுதிகளில் வலிகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதுமே வேலையில் மூழ்கி கிடப்பவர் என்பதால் மன அழுத்தத்தை தவிர்க்க அவ்வப்போது ஓய்வெடுப்பது மிகவும் அவசியம். முறையான உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வது உங்கள் உடலை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும். அதிகாலையில் எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது உங்கள் மனதிற்கு ஒரு புத்துணர்வை தரும். உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தால் நீங்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். உங்கள் உடலின் தேவையை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் ஓய்வையும் உணவையும் அளித்தால் எந்தவிதமான பெரிய நோய்களும் உங்களை அண்டாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் அமைவார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்தாலும் அவர்களின் ஒழுக்க விஷயத்தில் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல குணங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதர்களாக வளர்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு நல்ல நண்பராகவும் வழிகாட்டியாகவும் பார்ப்பார்கள் என்பதால் அவர்கள் எதையும் உங்களிடம் மறைக்க தயங்க மாட்டார்கள். மகர ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு கண்டிப்பை காட்டுவீர்கள். ஆனால் அது அவர்களின் எதிர்கால நலனுக்காகவே என்பதை அவர்கள் காலப்போக்கில் உணர்ந்து கொள்வார்கள். உங்கள் குழந்தைகள் கல்வியிலோ அல்லது கலைத்துறையிலோ சாதிக்கும்போது அது உங்களுக்கு பெரிய மனநிறைவை தரும்.
உங்களது ஆலோசனைகள் அவர்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களை மிகவும் கௌரவமாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்வார்கள். இதுவே நீங்கள் செய்த புண்ணியமாக கருதுவீர்கள். உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு நீங்கள் ஒரு அச்சாணியாக இருப்பீர்கள். அவர்கள் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு பெரும் புகழும் பெருமையும் வந்து சேரும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு நிதானமான ஆர்வம் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் ஆன்மீக தளங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்லவே விரும்புவீர்கள். சாகச பயணங்களை விட மனதிற்கு அமைதி தரும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். தொழில் விஷயமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ நீங்கள் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன்பே அதன் திட்டங்கள் மற்றும் செலவுகளை மிகச் சரியாக தீர்மானித்து விடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் பெரும்பாலும் எந்த சிக்கலுமின்றி இனிமையாக அமையும். புதிய மனிதர்களிடம் பழகுவதில் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் பயணங்களின் போது நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்துவார்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு கூடி வரும்போது அங்கேயே தங்கி பணிபுரியும் வாய்ப்புகளும் ஏற்படலாம். அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலை இன்னும் உயரும். நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டு திரும்புவீர்கள். இது உங்கள் அனுபவ அறிவை மெருகேற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதனை உங்கள் நிதானத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் முறியடித்து முன்னேறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகர ராசியும் ரிஷப லக்னமும் ஒருவருக்கு அமைவது என்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். இது உங்களுக்கு பொருள் மற்றும் அருள் ஆகிய இரண்டையும் சமமாக பெற்றுத்தரும். மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் உங்கள் லட்சியத்தில் மட்டும் குறியாக இருப்பது உங்கள் வாழ்க்கையை ஒரு உயர்ந்த உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் பிடிவாத குணத்தை சற்று தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் இன்னும் கொஞ்சம் கனிவாக நடந்து கொண்டால் உங்களை வெல்ல எவரும் இருக்க முடியாது. கடின உழைப்பும் நேர்மையும் உங்கள் இரு கண்களாக இருக்கும்போது காலம் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தானாகவே கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் அடையப் போகும் வெற்றி என்பது வெறும் தனிமனித வெற்றி மட்டுமல்ல, அது உங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். இறை நம்பிக்கையும் பெரியோர்களின் ஆசையும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என்பதால் உங்கள் வாழ்க்கை ஒரு வசந்த காலமாகவே அமையும். உங்களின் அமைதியான மற்றும் உறுதியான அணுகுமுறை உங்களை ஒரு சாதனையாளராக பறைசாற்றும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.